கோப்பியம் உண்மையும் பின்னணியும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தெற்கு மேலப்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த பெண் வீட்டின் பின்புறம் உள்ள கரும்பு காட்டில் கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பதற வைக்கும் சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தெற்கு மேலப்பட்டியில் வசித்து வருபவர் சுரேஷ் திருச்சியில் உள்ள பழக்கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இதனால் மாதத்தில் 15 நாட்களுக்கு ஒருமுறை வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. இவருக்கு சிவரஞ்சனி என்ற மனைவியும் விகாஷ் என்ற மகனும் உள்ள நிலையில் மகன் விகாஷ் பெங்களூருவில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இதனால் கணவரும் மகனும் வெளியூரில் பணியாற்றி வருவதால் சிவரஞ்சனி மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எப்போதும் காலையில் வீட்டை விட்டு வெளியே வரும் சிவரஞ்சனி அன்று மட்டும் வழக்கத்திற்கு மாறாக காலையில் வெகு நேரமாகியும் வீட்டை திறக்காமல் இருந்து உள்ளார். இதனை கண்ட அவரது உறவினர்கள் அங்கு சென்று பார்த்து உள்ளனர். ஆனால் அவர் வீட்டில் இல்லாததால் மற்ற உறவினர்களுக்கு கால் செய்து அவர் வீட்டில் இல்லாமல் போனது குறித்து தெரிவித்து உள்ளனர். இதனால் பதறிப்போன உறவினர்கள் உடனடியாக அவரது வீட்டிற்கு வந்து தெரிந்த இடங்களிலெல்லாம் தேடி பார்த்து உள்ளனர். ஆனால் அவரை எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் வீட்டின் பின்புறம் உள்ள கரும்பு காட்டில் மர்மமான முறையில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்து உள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன உறவினர்கள் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்து உள்ளனர். பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குளித்தலை போலீசார் சிவரஞ்சனியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது சம்பவ இடத்தில் சோதனை செய்தபோது வீட்டிலிருந்த நகைகளோ சிவரஞ்சனி கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை என்பதை போலீசார் கவனித்தனர். பின்னர் கைரேகை நிபுணர்களை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து சோதனை மேற்கொண்ட போலீசார் குறிஞ்சி என்ற மோப்ப நாயையும் வரவழைத்து கொலை நடந்த இடத்தில் சோதனை செய்தனர். ஆனாலும் கொலையாளிகள் குறித்து எந்தவிதமான தகவலும் கிடைக்காத நிலையில் இந்த சம்பவம் குறித்து குளித்தலை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலைக்கான காரணம் கொலையாளிகள் பிடிபட்ட பிறகே தெரியவரும் என்ற நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.